வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். இது வரைக்கும் நம்ம பல பதிவுகள் ஆன்மீகம் சார்ந்த பார்த்துருக்கோம். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த வீட்டு வைத்திய முறைகளை பார்த்துருக்கோம். நம்மளே பாதுகாத்து கொள்ளக்கூடிய எளிய உணவு முறைகள், எப்படி நாமளே பாதுகாத்துக்கொள்ள அனைத்து தகவலுமே நம்ம இன்று ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம். அதிகமாக ஆன்மீகம் சார்ந்த வழிபாடுகளையும் மந்திரங்களையும் பதிகங்கள் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு உண்மையிலுமே என்னுடைய கனத்த இதயத்துடன் நான் கொடுக்கக்கூடிய முதல் பதிவு இதுதான். பாக்யராஜ் சாரோட இறப்பை பற்றியது. அதாவது அவருக்கு ஓகே 71 வயது ஆகிறது. 27 தான் இறந்திருக்கார். எனக்கு பாக்யராஜ் சார் படங்கள் ரொம்ப 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 பிடிக்கும். இப்போ கூட பாக்யராஜ் சார் படத்தை போட்டாங்கன்னா நான் இப்போ புது படத்தை கூட நான் பார்க்கறது இல்லை. ஆனால் பாக்யராஜ் சார் படம், பழைய படங்கள் 1980s எந்த படம் வந்தாலும் நல்லா. அதுலேயுமே பாக்யராஜ் சார் படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பெரும் ஒரு சிறப்பாக இருக்கும் படம். அவரோட படங்களில் கதை இருக்கும், காமெடி இருக்கும். அதாவது அந்த ஒரு படத்தோட ஒன்றிய ஒரு கருத்து இருக்கும். சமூகத்துக்கு தேவையான ஒரு சில நல்ல கருத்துக்களை அவர் முன்னெடுத்து வைத்திருப்பார். மக்களுக்கும் உபயோகப்படுமான பல தகவல்கள் அவருடைய படங்கள்ல இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை அவருடைய படத்தை எல்லாருமே பார்க்கலாம். அந்த வகையில் நானும் அவருக்கு ஒரு ரசிகன். அவருடைய இறப்பு செய்தி கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நம்ம சேனலில் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு பதிவு கொடுக்கலாம். நம்ம மக்கள் நம்மளை நம்பி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகள், எனக்கு டாக்டர்கள் என்ன சொன்னாங்க, எல்லாம் இதை வச்சு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் தொகுத்து ஒரு பதிவாக கொடுக்கலாம். இதை நான் 2 பதிவாக கொடுக்குறேன். ஒன்று என்ன நடந்தது அவருக்கு, அது எப்படிலாம் வரும், அறிகுறிகள் என்ன, இதெல்லாம் எப்படிலாம் தடுக்கலாம். முதல் பதிவில் என்ன அறிகுறி, அவரை பற்றின அந்த தகவல்லாம் கொடுத்துட்டு, 2வது பகுதியில் நம்மளுடைய வாழ்க்கை உணவு முறைகள் எப்படி வச்சுக்கலாம். நம்ம சேனல்னாவே கண்டிப்பாக ஆன்மீகம் சார்ந்த பதிவு இருக்கும். கண்டிப்பாக இதுலேயும் அது சம்பந்தப்பட்ட பதிகங்கள், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன நோயாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய அற்புத பதிகங்களையும் நான் நினச்சிருக்கேன். அது பகுதி 2ல் போட்டிருக்கேன். அதோட தம்ப்நெயில் இதிலே அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இவர் நம்ம பார்ப்போம். இப்போ பாக்யராஜ் சார் 27வது தான் இறந்திருக்கார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வாக்கிங் போயிருக்கார், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசியிருக்கார். அதுக்கு முன்னாடி தான் குஷ்பு அம்மாவோட அவங்க மகள் திருமணத்தில் கலந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே நல்ல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்படி இருந்து அவர் மறுநாள் காலில் எல்லாம் போய் எல்லாம் வாக்கிங் பண்ணியிருக்காரு, எல்லாம் பேசியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் கூட, எல்லாம் பண்ணிட்டு எப்படி அவருக்கு ஹார்ட் அட்டாக். இப்போ 2 விதம், அந்த ஹார்ட் அட்டாக்கை 2 விதமாக இப்போ பிரிக்கிறாங்க. ஒன்று கார்டியக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக் இல்லை, அது கார்டியக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக்குங்கிறது நமக்கு முதல்ல இருந்தே அதுக்கு ஒரு அறிகுறிகள் தெரிய வரும். அந்த அறிகுறிகள் தெரிய வந்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அது நமக்கு தெரிய வரும். ஆனால் நம்ம அலட்சியப்படுத்துவோம். ஆனால் இவருக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக் கிடையாது, கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது இப்போ ரீசண்டாக, அதாவது வயசு வித்தியாசம் இல்லாமல் 25 வயசு இருக்கிறவங்களுக்கும் வருது, 50 வயசு இருக்கிறவங்களுக்கும் வருது, 70 வயசு இருக்கிறவங்களுக்கும் வருது, 85 வயசு இருக்கிறவங்களுக்கும் வருது. அது என்னன்றது இப்போ வரைக்கும் ஒரு இதுவாக இருக்குது. அதனால் நான் பல இதில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரியும் அப்படிங்கிறதும் பார்த்து நம்ம சேனலில் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் நான் கொடுத்துருக்கேன். நம்ம உடலில் இயங்கிறதுக்கு எல்லாவற்றிலும் மிக மிக முக்கியம் இதயம். அந்த இதயம் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்து கொள்கிறோமோ அதை வைத்துத்தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், உடல் வாழ்க்கை, நம்மளுடைய ஆயுளை கணிக்கக்கூடிய முக்கியமான உறுப்பே இதயம். அப்போ அந்த இதயத்தை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணும். அது என்ன கார்டியாக் அரெஸ்ட். இப்போ நம்ம உணவு குழல், நம்ம இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நரம்பு குழல்கள் இருக்கு இல்லையா, அந்த இதயத்தை சுருங்க செய்யும் விரிய செய்யும், இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது சுருங்கிறதுக்கும் விரியறதுக்கும் தேவையான அதற்கு உண்டான இரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா, அது சீராக போகணும். இப்போ இதுக்கு இவங்களுக்கு பிபி இருந்தாங்களுக்காக அப்படி வந்திருக்கு, இல்லை சுகர் இருக்குது, அதெல்லாம் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பிபி சுகர் இருக்கிறவங்களும் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்ததா சரித்திரம் இருக்குது. அதே மாதிரி நல்லா ஜிம் ட்ரெயினர் அவங்களுக்கெல்லாம் கூட கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது சில அறிகுறிகள் என்னென்னன்றதை நான் பார்த்தேன். அதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சிலருக்கு மூச்சு வாங்குகிற பழக்கம் இருக்கும்.
சும்மா ஒரே ஒரு படிக்கட்டு தான் இருப்பான், அப்படியே மூச்சு வாங்கும். அப்படியே 10 படிக்கட்டு ஏறவங்க வச்சு பெரிய மலை ஏறுறோம்னா அது வேற, அது நம்ம தொடர்ந்து செய்கிறோம். ஒரு 2 நிமிடம் நடக்கும்போதே கொஞ்ச நேரத்தில் மூச்சு வாங்குவோம் அப்படின்றவங்க ரொம்ப தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க, போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மூச்சு வாங்குறது இப்போ ஆஸ்துமான்றது வேற. எனக்கு ஆஸ்துமாவில் எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு மூச்சு வாங்குதுன்னா இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழல்களோ இல்லை ரத்த ஓட்டமோ சீராக இல்லைன்னு அர்த்தம். டாக்டர்ஸ்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க, இப்போவே அதுக்குண்டான வழிமுறைகளை பாருங்கள். ரெண்டாவது, ஹார்ட் அட்டாக்கும் செஸ்ட் பெயின் கேஸ் பெயின் சொல்லுவாங்க. நமக்கு கேஸ்ட்ரஜிக் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து வாயு தொல்லை. இது ரெண்டுத்துக்குமே நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியறதில்ல. செஸ்ட் பெயின் நமக்கு இதயத்தில் எப்பவுமே வந்து இடப்பக்கமாக வந்து நமக்கு இது பண்ணுச்சுன்னா அது வந்து நமக்கு செஸ்ட் பெயின். அதே வயிற்று கீழே அது வர்றது வந்து கேஸ்ட்ரஜிக் ப்ராப்ளம். மலச்சிக்கல் பெரும் பிரச்சனை. அதுக்கு அப்படி இருந்தால் உடனே டாக்டரை போய் பாருங்க. நல்ல தண்ணி குடிங்க. இந்த காலத்தில் யாரும் தண்ணி குடிக்கிறதே கிடையாது. அதுதான் பெரும் பிரச்சனை. எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தா அதுதான். வேலை விஷயம் அது எதுவாக வேணா இருக்கட்டும், அலாரம் கூட வச்சு தண்ணி குடிங்க. 1 hour கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி பீரியாடிக் மருத்துவ பரிசோதனைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னெல்லாம் வயசானவங்களுக்கு தான் அதெல்லாம், ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. 30 வயசு ஆயிடுச்சுனாலே நமக்கு கண்டங்கள் ஆரம்பிச்சிருது. அப்போவே நம்ம போய் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு. அது எதுக்கு உதவும்னா, பின்னாடி வரக்கூடிய ஏதாவது பிரச்சனைகளை நம்ம முன்னாடி செய்யும்போது அந்த டெஸ்ட் ரிசல்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதுக்காக தான் செக் பண்ண சொல்கிறாங்க. எளிய உடற்பயிற்சிகள் முன்னெல்லாம் பெரியவங்களாம் இப்போவும் சரி அப்பவும் சரி, அந்த காலத்து ஆட்கள்லாம் பாருங்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. அது தியானம் கூட நம்மளோட மூச்சு பயிற்சியை சரியாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அது யோகா தெரிஞ்சவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அது யோகான்னு சொல்லி யோகா தானே விட்றாங்க. இனிமேல் அது யோகான்னு சொல்லாமல் இதயத்தை வலுவாக்கும் மூச்சு பயிற்சியை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி பாருங்க, எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஒரு முதலுதவி பண்ணணும். ஒருத்தருக்கு உண்மையிலுமே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இறந்து போயிட்டாருன்னு நம்ம நினைக்காம ஒரு கண்டினியூஸா ஒரு இதயத்தை வந்து என்ன பண்ணோன்னா ஒரு 100லேருந்து 160 இம்ப்ரெஷன்ஸ் நம்ம கொடுக்கணும் பர் மினிட். அப்படி கொடுக்கறது என்னன்னா 2 இன்ச்சுக்கு இதயத்தை மேலேருந்து கீழே அழுத்தணும். அப்போது அந்த விடுபட்டிருக்கும் இதயத்துக்கும் ரத்த நாளங்களுக்கும் இருக்கிற சம்பந்தம் விடுபட்டதுனால தான் இதயம் நின்று போகுது. அதை நம்ம அந்த 2 இன்ச்சுக்கு அழுத்தும் போது திரும்பியும் அது இதயத்தோட கான்டாக்ட் ஆகி நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மருத்துவர்களும் முதல்ல இதை தான் செய்வாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி நிறைய பேர் பழைச்சிருக்காங்க. நம்ம பாக்யராஜ் சாரை இப்போ தான் குஷ்பு அம்மாவோட மகள் திருமணத்துக்கு கலந்துக்கிட்டு வந்திருந்தார். அவர் கடைசியாக கலந்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயமும் இதுதான். ஸோ அவருக்கு இது முடித்து அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பழகி ஒரு வாக்கிங் போயிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படியே கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு. ஆனால் ஒரு விதத்தில் இதை நம்ம பார்க்கும்போது பாக்யராஜ் சாரோட அவர் நல்ல மனசு தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் யாருக்கும் தீங்கு நினைக்கல. கடைசி வரைக்கும் இல்லற வாழ்க்கையிலும் அவர் வந்து நல்லபடியாக தான் இருந்திருக்காரு. பிள்ளைகளும் நல்லபடியாக தான் வளர்த்துருக்கார். அதனால தான் ஆண்டவன் அவருக்கு ஒரு நல்ல சாவை கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த காலத்தில் நோய் நொடி போட்டு படுக்கப்பட்டியாக இருந்து 4-5 வருஷம் கோமாவில் இருந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் சிரிச்சுக்கிட்டே போய் சேர்ந்திருக்காரு. இது வந்து எல்லாருக்கும் கஷ்டம்னாலும் அவருக்கு நடந்தது வந்து உண்மையிலுமே துயர்கள். ஏன்னா அவர் ஒரு திரைக்கதை மன்னன், சாதாரண ஆள் கிடையாது. இந்திய திரையுலக இயக்குநர்களே ஜாம்பவான் சொன்னால் அவர் நிதர்சனமான உண்மை. அவருக்கு இன்றொரு தகவல் சார்பாக எங்களுடைய இன்றொரு தகவல் சொந்தமாக யூடியூப் சேனல் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னால் கொடுக்க முடிந்த இரங்கலை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. அதனால் ஆழ்ந்த இரக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அடுத்த பதிவில் நாம் என்னென்னலாம் பார்க்க போகிறோங்கிறத அட்டாச் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி உணவு பழக்கங்கள் வச்சுக்கணும், என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் நாம் செய்யலாம், முக்கியமாக எந்தெந்த பதிகங்கள் பாடினா இது குறையும்.